இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நீட்டு பொன்னாங்கண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இளந்தண்டாக இருக்குது. இதை வந்து நம்ம பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போது கீரை பொடியாக அரிஞ்சிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம் கீரையை. கடாயை வச்சுட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கீரைக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். மிளகாய் சிவந்துருச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும். கீரை பார்க்கும்போது நிறையா இருக்கும், ஆனால் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடும். அதனால் உப்பு வந்து திட்டமாக போட்டுக்குங்க, கொஞ்சமாக போட்டுக்குங்க உப்பு. கீரைக்குமே வெங்காயம் நல்லா வதங்குச்சுனாக்கா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கீரை போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பாருங்கள், தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக அப்படி தெளித்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க, சுத்தமாக வந்து தண்ணி நல்லா வற்றிடுச்சு. பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சமாக எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சும்மாவும் நம்ம பொரியல் செஞ்சு கப்பில் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.